ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜஸ்ட் மை சேனல். நான் உங்கள் ஹர்ஷஸ்ரீ. என்னை உன்னுள் கண்டெடுத்தேன் கதையோட அடுத்த பகுதிகளை பற்றி பார்க்கலாம். ஜன்னலின் வழியே சலனமே இல்லாமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தவளின் அருகே சென்ற ஆதர்ஷை நிமிர்ந்து பார்த்தாள். பின் மீண்டும் திரும்பிக் கொண்டாள். உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். நான் ஏன் இப்படியெல்லாம் பேசுனேன்னு உன்கிட்ட காரணம் சொல்கிறேன். அது ஜஸ்ட் என்ன மாதிரி எண்ணத்தில் இருந்தேன்னு உனக்கு தெரியப்படுத்ததானே தவிர கண்டிப்பாக நான் செஞ்சதை பேசினதை நியாயப்படுத்த இல்லை. இன்றைக்கி காலையில் நான் அப்படி பேசினது கூட தப்பு தான். உன்கிட்ட அப்படி நான் கோவப்பட்டிருக்கக்கூடாது. நீ என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏற்றுக்கிறேன், பட் ப்ளீஸ் பேசாமல் இருக்காத என்று அவன் மனதில் இருப்பதை கூறினான். அக்ஷராவோ, உங்களை நான் தண்டிக்கிறதா? அச்சுச்சோ, உங்களுக்கு தான் எல்லாமே தெரியுமே சார், உங்களை போய் எப்படி என்று அவள் சற்று கிண்டலாக கேட்டாள். உங்கள் ஃப்ரெண்டு வாசுகிட்ட அன்னைக்கு என்ன சொன்னீங்க? உங்கள் தங்கச்சியை தைரியமாக எதையுமே ஃபேஸ் பண்ணுறவளா, தன்னோட ஃபீலிங்ஸும் யோசித்து பண்ணுறவளா, அதே மாதிரி அடுத்தவங்க ஃபீலிங்ஸுக்கும் மதிப்பு கொடுக்குறவளா வளர்க்கணும்னு நீங்கள் சொன்னீங்க. அதோட பாசம்னு சொல்லி மற்றவங்க உணர்ச்சியை கட்டி போடக்கூடாது, இப்படியெல்லாம் வளர்க்கணும் இல்லையா என்று அவள் கேட்டு ஒரு நிமிடம் நிறுத்தினாள். அதெல்லாம் நான் அன்றைக்கி கேட்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது, நல்லா தான் இருந்தது. ஆனால் இன்றைக்கி நீங்கள் ஸ்கூலில் பேசினது, இந்த மாதிரியெல்லாம் ஏதாவது பிரச்சனை வரும், அவள் அழுவான்னு, அதனால தான் நான் டாபிக் கேட்டதுமே இந்த காம்படிஷனுக்கே போக வேண்டான்னு சொன்னேன்னு நீங்களே சொல்கிறீங்க. எப்படி அது மட்டும் சரியாகும்? இதுதான் அவளை தைரியமாக வளர்க்குற அழகா என்று அக்ஷரா நேரடியாகவே தன் கேள்வியை கேட்டாள். என்ன ஒன்று, பாசம்னு சொல்லி அவள் உணர்ச்சியை நீங்கள் தடுக்கல, ஆனால் அட்வைஸுங்கிற பேரில் அவளை தப்பிக்க வைக்கிறதா நினச்சி நீங்களே அவளை பயந்து ஓட வச்சிட்ருக்கீங்க. இதை நான் உங்ககிட்டேருந்து சுத்தமாக எதிர்பார்க்கல. நான் பார்த்த வரைக்கும் நீங்கள் சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்றுன்னு பண்ணுறாள் இல்லைன்னு நினச்சேன். வேலை விஷயத்தில் நீங்கள் அப்படி தான் இருந்தீங்க. அதனாலேயே நீங்கள் திட்டுனா கூட அதில் ஒரு காரணம் இருக்கும்னு நான் யோசிப்பேன். ஆனால் என்னைக்கு அடுத்தவனுக்காக யோசிச்சு நீங்கள் பின்னாடி வர ஆரம்பிச்சிங்களோ, அதுவும் அவங்க பேசுகிறது தப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டே, அப்போவே எனக்கு அந்த ஐடியா போயிடுச்சு. ரூல்ஸ் எல்லாமே பிஸ்னஸில் மட்டும்தான் இல்லை, ஃபேமிலிக்கு தனி ரூலா? நான் உங்களை இத்தனை நாள் பார்த்ததை வச்சு உங்களோட கேரக்டர், பிரச்சனையை சமாளிக்கிற விதம், இது எல்லாமே பார்த்து உங்ககிட்டேருந்து எதிர்பார்த்ததே வேறு. சிந்துவா அப்படி அவங்க மற்றவங்க கேள்வி கேட்குறாங்க, அவள் அழுகிறா அப்படிங்கும்பொழுது நீங்கள் அவளை கூப்பிட்டு தைரியமாக போய் பேசுன்னு சொல்லுவீங்கன்னு நினச்சேன். யாருக்காகவும் பயப்படாத, தப்பு செய்யாமல் தலை குனிஞ்சு நிற்காதன்னு நீங்கள் சொல்லணும். முதல்ல உன் உணர்ச்சியை மதிக்க தெரிஞ்சுக்கோ, அதுக்கப்புறம் அடுத்தவனை பாருன்னு நீங்கள் சொல்லுவீங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனால் நீங்கள் ஒரே செகண்டில் எல்லாத்தையுமே உடைச்சிட்டிங்க என அவர் கூற அவன் ஸ்தம்பித்து நின்றான். உண்மைதானே, நான் கூறியது என்ன, ஆனால் இப்போது செய்வது என்ன? எங்கே தவறவிட்டேன், ஏன் இவ்வாறு இருக்கிறேன் என அவனே தனக்குள் பல கேள்விகளை கேட்டுக்கொண்டு மௌனமாகவே நின்றான். அக்ஷராவே தொடர்ந்து, எனக்கு அவங்க யார் மேலேயும் கோபமே இல்லை, உங்கள் மேலே மட்டும்தான். இத்தனை நாள் பார்த்த ஆள் இப்போ மொத்தமாக வேறையாக இருக்கீங்க. ஆனால் குடும்பம்னு வரும்போது நீங்களாவே இருக்கிறதில்ல, சொல்கிறது ஒன்று எப்போவுமே செய்கிறது ஒன்று. என்னால் உங்களை இப்படி ஏற்றுக்கவே முடியல. வேண்டாம், எனக்கு என்ன வந்தது, ஜஸ்ட் ஆஃபீஸ் ஸ்டாஃப் நான், அவ்வளோதானே. நான் ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகணும்? இங்கேயே இருந்தால் இன்னும் நான் ஏதாவது கத்திட போகிறேன். நான் இங்கேருந்து முதல்ல போகிறேன் என்று அவள் நகர அவனும் அவள் கைகளை பற்றி கொள்ள அவளும் திரும்பாமல் கையை விடுவிக்க முயன்றாள். ஆனால் அது முடியாமல் போகவே அவள் திரும்பி அவனை நிமிர்ந்து பார்க்க அவன் முகத்தில் தெரிந்தது வருத்தமா, இயலாமையா, குழப்பமா, தயக்கமா என பிரிக்க முடியாத கலவையான உணர்வுகள். இவளும் அதை கண்டு என்ன கூறுவது என்று புரியாமல் இருக்க, ஆதர்ஷோ, என்னை விட்டு நீயும் போயிடுவியா? நான் வேண்டாம்மா, ப்ளீஸ் சாரா, என்னை விட்டு நீ போகாத என்று ஒரு சிறுவனின் ஏக்கத்தில் அவன் வினவ தன் மனதில் இருப்பதை கூற, இவளால் அதை காண முடியாமல் அவனிடம் வேகமாக சென்றவள் அவன் கன்னம் தொட்டு, இல்லை ஆதவ், நான் உங்கள் கூட இருக்கேன். என்னாச்சு, முதல்ல என்ன பாருங்க என்றதும் அவளை நிமிர்ந்து பார்த்தவன்
அருகில் இருந்த சோஃபாவில் அவளை அமர வைத்து அவளின் முன் மண்டியிட்டு அமர்ந்தான். நீ சொல்கிறது சரிதான். நான் ஃபேமிலி விஷயத்தில் சொல்கிறது ஆசைப்படுறது ஒன்று, ஆனால் எப்போவுமே செய்கிறது ஒன்று. பட் நான் என்ன பண்ணுவேன்? அது எல்லாம் என் கண்ட்ரோல்லே இல்லை. என்னை மீறி நடக்குது. என்னால் யோசிக்க முடியல சாரா. ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலின்னு இருக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஆனால் ஏனோ என்னால் அதை ஏற்றுக்கவே முடியல. எப்போவுமே ஒரு தயக்கம், பயம். இவ்வளோ ஏன்? இங்கே வந்த கொஞ்ச நாளில் சிந்து, சஞ்சீவ், அனீஷ், ராணேஷ், பிரியா, வாசு, நீ எல்லாரும் ஒன்றா பேசி விளையாடிட்டு இருக்கும்போது பார்க்க ஒரே குடும்பமாக சந்தோஷமாக இருப்பீங்க. எனக்கு நானும் அங்கே இருக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கும்னு தோணும். கண்டிப்பாக நான் வந்தாலும் யாரும் என்னை ஒதுக்க மாட்டீங்க தான். இருந்தும் என்னால் உங்கள் கூட சேர்ந்து சிரித்து பேசி சாதாரணமாக இருக்க முடியல. ஏதோ எனக்குள்ள ஒரு இறுக்கம், எனக்கு யாருமே இல்லைங்கிற ஒரு ஃபீல் எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. அதனாலேயே டிபெண்டன்சி இருக்கக்கூடாதுன்னு நான் ரொம்ப பார்த்து தனியாகவே இருப்பேன் சாரா. யார்கிட்டையும் எதையும் எதிர்பார்க்காம எனக்குன்னு ஒரு தனி வாழ்க்கை மாதிரி தான் இப்போ வரைக்கும் எனக்கு இருக்குது. என்ன வாழ்க்கைன்னு கூட சில சமயம் தோணும். ஆனால் இப்போது உன் கூட கொஞ்சமாவது எனக்கு வாழணும்னு தோணுது என்று அவன் கூறி முடிக்க இவளோ ஆச்சரியத்தில் விழிகள் விரித்தாள். இவனை தொடர்ந்து பெண்களிடமிருந்து ஒதுங்கே இருக்க வேண்டும் என்று தான் நினைத்ததால் அவளிடமிருந்து முன்பெல்லாம் விலகி இருந்தது. பின் வேலை, வீடு என அனைத்து இடங்களிலும் அவளின் அன்பு, தைரியம், பொறுப்பு, செயல்களை கண்டது. தன்னிடத்தில் அவளுக்கென ஒரு தனி மதிப்பு கொடுத்தது. விக்ரமின் வருகை, அவர்களின் பழக்கம், அன்று நடந்த நிகழ்வுகள், பின் அலுவலகத்தில் நடந்தது என இன்று வரை நடந்த அனைத்தையும் அவளிடம் ஒப்புவித்தான். நான் உன்னை எப்போவுமே தப்பாக நினைக்கல சாரா. உண்மையை சொல்லணுன்னா உன்னை என்னால் தப்பாக நினைக்க முடியல. ஆனால் தப்பாக காட்டுற மாதிரி ஏதாவது விஷயம் நடக்கும்போது அதை என்னால் ஏற்றுக்க முடியாமல் நான் உன்கிட்டயே அதை கோபமாக காட்டிடுறேன். எனக்கு புரியுது, அது தப்பு தான். ஆனால் எனக்கு எங்கே காட்டணும்னு கூட தெரியல. உன்கிட்ட என் கண்ட்ரோலை நான் சுத்தமாக இழந்துடுறேன். என் மேலே நிறையா தப்பு இருக்குது. முக்கியமாக நிறையா குழப்பங்கள் எனக்குள்ளே இருக்குது. நான் தப்பாக நினச்ச விஷயங்கள், தப்பாக பண்ணிட்டு இருக்கிற எல்லா விஷயங்களையும் நீ உனக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் எனக்கு புரிய வச்சிட்ருக்க. இனிமேலும் எல்லாமே நீ கூட இருந்து மாற்று ப்ளீஸ். பட் என்னை விட்டு விலகி மட்டும் போயிட மாட்டல்ல என்று அவன் மீண்டும் அதே கேள்வியில் வந்து நிற்க அவளோ மெலிதாக புன்னகைத்தாள். இருக்க, ஆனால் ஒரு டிமாண்ட் என்று கூற ஆதர்ஷ் என்ன என்பது போல பார்க்க அக்ஷரா தொடர்ந்து கூறினாள். நீங்கள் எப்போவுமே நீங்களாகவே இருக்கணும். என்ன தோணுதோ அடுத்தவங்களுக்கு அது பாதிப்பு இல்லாமல் இருக்கான்னு மட்டும் யோசிச்சுட்டு மனசார அதை அப்போவே நீங்கள் செஞ்சிடணும். யாருக்காகவும் தேவையில்லாமல் ரொம்ப யோசித்து குழப்பிக்கிட்டு உங்களை மாற்றிட்டு உங்கள் உணர்ச்சிகளை அடக்கி வைக்கிறது இதெல்லாம் இனிமேல் இருக்கவே கூடாது. எனக்கு ஆதர்ஷ் யாதவை அப்படி தான் பிடிக்கும். அப்படி இருந்தால் தான் கெத்தாக இருப்பார். இப்படி ஃபீல் பண்ணுறால் வேண்டவே வேண்டாம் என்று அவள் கூற அவனும் தன்னை ஏற்றுக்கொண்டதோடு கண்டிஷன் என்ற பெயரில் தனக்காகவே பார்க்கிறாள் என்றதும் அவன் மனம் நிம்மதி கொண்டது. மகிழ்ச்சியில் அவளை இடுப்போடு கட்டிக்கொண்டு மடியில் தலை வைத்து படுத்து கொண்டான். அவனின் தலையை கோதிவிட்டவள் சிறிது நேரத்திற்கு பிறகு, அது இப்படியே எவ்வளோ நேரம் இருக்க போறீங்க? தெரியல, ஆனால் இப்படியே இருக்கனே என்று அவன் இன்னும் நெருங்கி அமர அவள் சிரித்து கொண்டே, சாப்பிட்டீங்களா என்று தலையை கோதியபடியே கேட்க, இல்லை, வேண்டாம், இது மட்டுமே போதும் என்று கூறியதும் அக்ஷராவோ, அது சரி, எனக்கு பசிக்கிற மாதிரி இருக்கே என்றதும் அவன் விருட்டனை எழுந்தான். அச்சோ, சாரிடா, மறந்தே போயிட்டான். வா, நம்ம முதல்ல போய் சாப்பிட்லாம். அப்போவே பிரியாவை எடுத்து வைக்க சொல்லிட்டான் என அவன் உடனே துரிதப்படுத்த அவளும் தனக்காக என்று கூறினால் இவன் ஏன் இப்படி ஆகிவிடுகிறான் என்ற கேள்வியோடு அதை மகிழ்வுடன் ஏற்றுக்கொண்டு கீழே சென்றாள். அவனையும் அழைத்து கொண்டு, இருங்க, எல்லாமே ரொம்ப ஆறிடுச்சு, நான் சூடு பண்ணுறேன், அப்புறமா சாப்பிட்லாம் என்று கூற அவள் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு சமையலறைக்கு சென்றாள். இவனும் அவளுக்கு உதவி செய்து பின்னோடே சென்றான். அருகே இருந்த சமையல் மேடையில் ஏறி அமர்ந்தவன் அவள் ஏதோ கேள்விகள் கேட்க பேச ஆரம்பித்தவன்
இவள் சப்பாத்தியை சூடு செய்து கொடுக்க கொடுக்க பேசிக்கொண்டே சாப்பிட்டு கொண்டே இருந்தான். அவளும் பதில் கூற கேள்விகள் கேட்க என இருக்க ஒரு கட்டத்திற்கு மேல், ஐயோ சாரா, என்ன எல்லாமே எனக்கே வச்சுட்ட, நானே எல்லாத்தையும் சாப்பிட்டேன், இன்னும் 2 தான் இருக்கு உனக்கு, சொல்ல மாட்டியா என அவன் புரிந்து தள்ள அவளோ சிரித்து கொண்டே அவனிடம் வந்தவள், பசிக்கவே இல்லை நீங்கள் ஒருத்தர் சொன்னார், யாருன்னு தெரியுமா என்று அவள் கிண்டலாக கேட்டாள். ஆதர்ஷோ பாவமாக முகத்தை தொங்க போட்டுக்கொண்டு, நான் வேணும்னே பண்ணலை, உன் மடியில் படுத்திருந்த வரைக்கும் எனக்கு பசியே இல்லை, அப்புறம் பேசிகிட்டே இருந்ததில் சாப்பிட்டதை நான் கவனிக்கவே இல்லை என கூறியதை கண்டு சிரித்தவள், சிரிக்காத சாரா, எனக்கு கஷ்டமாக இருக்குது, பசிக்குதுன்னு வேற நீ சொன்ன, நான் உனக்கு வேறு ஏதாவது ரெடி பண்ணி தரவா என்று அவன் கேட்க, அக்ஷராவோ அவன் நெற்றியோடு முட்டிவிட்டு, அதெல்லாம் எதுவும் வேண்டாம், எனக்கு இதுவே போதும், பால் வேற இருக்கு, எனக்கு அவ்வளோ எல்லாம் பசிக்கல என்றதும் அவன் அவளை முறைக்க, ஆமாம் சார் காலையில் சாப்பிட்டது அப்படியே போனவர் மதியமும் சாப்பிடல, விக்ரம் வீட்டில் இருந்தும் அப்போவே கிளம்பிட்டீங்கன்னு சொன்னாங்க, வெளியிலையும் நீங்கள் அவ்வளவா கண்டிப்பாக சாப்பிட்ருக்க மாட்டீங்க, ஸோ இப்போ வரைக்கும் அந்த வயிற்றை காய போட்டிருப்பீங்க, பசிக்கும்ல, ஒழுங்காக சாப்பிட கூப்பிட்டா நீங்கள் வரவே இல்லை, அதுதான் எனக்கு பசிக்குதுன்னு நான் சும்மா சொன்னேன், இல்லாட்டி குஷன் சீட்டில் இருக்கிற மாதிரி நல்ல சௌரியமாக அப்படியே மடியில் படுத்துட்டு நீங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பீங்க, இப்படி செட்டிலானா நான் என்ன பண்ணுறது என்று கேட்டதும், ஃப்ராடு, பொய்யா சொல்கிறேன், இதுக்கு உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்குது என்றான் அவன். அவளோ, இவ்வளோ பசியை வச்சுக்கிட்டு பசிக்கலன்னு போய் சொன்னது முதல்ல யார், உங்களுக்கு தான் முதல்ல பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், எனக்கு ஃபஸ்ட்டு ஊட்டி விடுங்க என்று கூறியதும் அவனுக்கு அவள் மிரட்டியது முதல் கொடுத்த பனிஷ்மெண்ட் வரை நினைத்தவனுக்கு சிரிப்புதான் வந்தது. அவனை அவளுக்கு ஊட்டிவிட்டான். இப்போது இவள் விடாமல் பேசிக்கொண்டே இருக்க அதோடு பாலை காய்ச்ச இங்கே அங்கே என்று நடந்து கொண்டே அவன் வேலை செய்தபடி இடையில் இவனும் ஊட்டிவிட அவளை ரசித்தவன் உண்டு முடித்ததும், சரி சாரா, போய் தூங்குறியா என்று அவன் கேட்க அவளோ வாயை பிதுக்கி, அதுக்குள்ள வா என விட்டு செல்ல மனமின்றி கேட்டான். டேய், இப்போவே மணி 1 ஆகுது, அதுக்குள்ளவான்னு கேட்குற, தலைவலின்னு வேற நேற்று கூட நீ சரியாக தூங்கலையாம், பிரியா சொல்லிட்டு இருந்தா, அதுதான் சொல்கிறேன், போய் இப்போவாது தூங்கு, நாம் காலையில் பேசலாம் என்று கூறினான் ஆதர்ஷ். அவளோ இன்னும் அதே இடத்தில் வாடிய முகத்தோடு இருக்க இவனுக்கு விட்டு செல்லவும் மனமில்லை. ஏய், ஏண்டி இப்படி பண்ணுற என்று சலிப்புடன் அவன் கேட்க, சரி இப்போ என்ன வேணும்னு நீ சொல்லு என்று அவன் கேட்டதும் அவளோ, கொஞ்ச தூரம் அப்படியே நம்ம நடந்துட்டு வரலாமா என்று கேட்டாள். அவளின் ஆர்வம் இவனுக்கு சிரிப்பை வரவழைக்க, வாழு, வா போலாம் என்று கைப்பிடித்து கொண்டு இருவரும் தோட்டத்தில் சிறிது நேரம் நடந்தனர். ஒரு வேளை இன்னைக்கு சஞ்சு விக்ரமுக்கு கல்யாணம் முடிவு பண்ணாமல் இருந்திருந்தா சார் என்கிட்ட பேசியிருக்கவே மாட்டீங்க தானே என்று அக்ஷரா ஒரு குறையாகவே அந்த கேள்வியை கேட்டாள். ஆதர்ஷ் இதை கேட்டு புன்னகையுடன், அதுதான் இல்லை, இன்றைக்கி ஸ்கூலில் நடந்த விஷயம், அங்கே நீ பேசினதுலேருந்தே எனக்கு உன்கிட்ட இனிமேல் கேட்காம எந்த ஒரு விஷயத்தையும் முடிவையும் எடுக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். எல்லா கேள்வியும் உன்கிட்டயே கேட்டலாம்னு தான் நான் கிளம்பி வந்தேன். அதுக்குள்ளே ஜெயேந்திரன் அப்பா கூப்பிட்டாரு. மற்ற விஷயம் எல்லாமே இன்றைக்கி எதிர்பார்க்காம எனக்கு தெரிய வந்தது. ஒரு வேளை இதெல்லாம் தெரியாமல் இருந்திருந்தா கூட நானே உன்னை கூப்பிட்டு பேசியிருப்பேன், கேட்டிருப்பேன். அப்புறம் ஏன் உடனே வராமல் விக்ரம் வீட்டில் இருந்து அப்படியே ஊர் சுற்றிட்டு அப்புறமா இவ்வளோ லேட்டாக வந்தீங்க என்று அக்ஷரா விடாமல் கேட்க, ஆதர்ஷோ, அது எனக்குள்ள பல குழப்பங்கள். நீ என்ன கேட்டியே, ஃபேமிலி லைஃப்பில் நீங்கள் சொல்கிறது ஒரு மாதிரி இருக்குது, செய்கிறது ஒரு மாதிரி இருக்குன்னு. உன்கிட்ட காலையில் நான் கத்திட்டேன். இருந்தும் நீ அங்கே போய் பேசும்போது சொன்ன விஷயங்கள் எல்லாமே எனக்குள்ளே இதே கேள்வியை கொடுத்துட்டே இருந்தது. ஒரு பொண்ணாக தைரியமாக அந்த பிரச்சனையை எப்படி பார்க்கணுன்னு நீ சொல்கிற. என்னை விட சின்னவ நீ இவ்வளோ தெளிவாக இருக்க. ஒரு முடிவை அவ்வளோ பர்ஃபெக்டாக யோசிக்கிற. ஆனால் நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன், ஏன் இப்படி மாற்றி மாற்றி யோசிக்கிறேன்னு இதெல்லாம் நினைக்கும்போது எனக்கு எதுக்குமே பதிலே இல்லை. நீ பேசினதை வச்சு பார்க்கும்போது நான் என்ன ஆசைப்பட்றேன், எப்படி இருக்கணும்னு நீ எனக்கு சொன்ன மாதிரி இருந்தது. உன் கோபம் ஒதுக்கும் இதெல்லாம் என்னால் துளி கூட ஏற்றுக்கவே முடியல. உன்கிட்ட பேசணும்னு நினச்சிட்டே இருந்தேன்.
விக்ரம் வீட்டுக்கு போனதும் அங்கே இன்னும் சில விஷயம் தெரிஞ்சதும் எனக்குள்ள கேள்விகள் தான் அதிகமாச்சு என அவன் கூறி நிறுத்த, அக்ஷராவோ, என்ன கேள்வி? இந்த விஷயம் எல்லாமே கரெக்டாக இருக்கா? ஆனாலும் இவளு ஒரு பொண்ணு தானே, இவ நமக்கு செட் ஆவாளா மாட்டாளா அப்படின்னு யோசிச்சிங்களா என்றவள் நீட்டி ஏற்ற இறக்கத்துடன் கேட்க அவன் சிரிப்புடன் பதில் கூறினான். நீ சொன்னதும் நிஜம்தான். ஆனால் நான் உனக்கு செட் ஆவேனான்னு யோசித்தேன், நீ எனக்கு செட் ஆவியான்னு யோசிக்கல என்றதும் அவள் ஆச்சரியத்தில் விழிகள் அகல பார்க்க அவனும் முட்டைக்கண்ணி நார்மலாரு என்றதும் அவளும் சிரித்து விட்டாள். ஆதர்ஷை தொடர்ந்து, உன் விஷயத்தில் எனக்கு எல்லாமே எப்போவுமே ஆப்போசிட்டாக தான் நடக்கும். ஆனால் எல்லாமே எனக்கு ஃபேவராக தான் நீ பண்ணுவ. கடைசியில் எனக்கு தேவையானது தான் நீ எப்போவுமே கொடுத்துருக்க. ஸோ நான் தான் உன்னை கஷ்டப்படுத்துகிறேனோன்னு எனக்குள்ளே ஒரு உறுத்தல் இருந்துகிட்டே இருந்தது. என்னோடய குழப்பம் செயல் உன்னை பாதிச்சுடுமோன்னு ஒரு பயம். பேசாமல் உன்னை பார்த்துக்கிட்டே இப்படியே இங்கேயே மட்டும் இருந்துடலாமான்னு கூட நினச்சேன். ஆனால் நீ என்கிட்ட கேட்ட கேள்வி என்ன நீ இவ்வளோ நம்புறேன்னு எனக்கு தெளிவாக காட்டிடுச்சு. என்னால் அதுக்கப்புறம் உன்னை விட்டு விலகி இருக்க முடியும்னு தோணலை. அதான் உடனே உன்கிட்ட அப்போவே கேட்டுட்டேன் என்றதும் அவளும் அதை ஏற்றுக்கொண்டு அவனின் கைகளை பற்றியவள் திரும்பி வீடு நோக்கி நடந்தனர். அப்போது விக்ரம் சஞ்சனா பற்றி பேசிக்கொண்டே செல்ல ஆதர்ஷ் கேட்டான். விக்ரம்க்கு பயங்கரமாக புரிய வச்சிருப்ப போல என்று கிண்டலாக கேட்க அவளோ, அது நான் உங்ககிட்ட இருந்து கற்றுக்கிட்டது தான் என்று அவள் சாதாரணமாக கூற அவனுக்கு இப்போது ஆச்சரியம். ஆமாம், சஞ்சு உங்களை பிடிச்சிருக்குன்னு சொன்னதும் நானும் சப்போர்ட் பண்ணேன் தானே. அப்போ எல்லாம் அதை பற்றி நான் பெருசாக யோசிக்கவே இல்லை. ஆனால் நீங்கள் சஞ்சுவை வேண்டாம்னு ரிஜெக்ட் பண்ணிவிட்டு சொன்ன விஷயங்கள் இன்னும் பயங்கரமாக யோசிக்க வச்சது. லைஃப்பில் ஒருத்தரை பிடிக்கிறதுக்கும் பிடிச்சவங்களோட லைஃப்பை வாழ்கிறதுக்கும் இருக்கிற வித்தியாசம் ரொம்ப நல்லா புரிஞ்சது. கல்யாணம் குடும்பங்கிற வாழ்க்கைக்கு இன்னும் எதையெல்லாம் தேவை அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் விக்ரம் என்கிட்ட கேட்டதும் அதை நான் சாதாரணமாக எடுத்துக்கிட்டு அவனுக்கு தெளிவான ஒரு பதிலை என்னால் கொடுக்க முடிஞ்சது. அதுவும் அவனுக்கு எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் என்று கூற அவன் அவளை நிறுத்தி தன் புறம் திருப்பினான். யூ ஸோ ஸ்வீட்டா சாரா. நான் சஞ்சனாவுக்கு சொன்னது ஜஸ்ட் பதில், அதுவும் என்னோட இடத்துல இருந்து நான் சொன்னது. ஆனால் நீ அதுக்கான விளக்கம், அதில் இருந்து எது தேவை எது முக்கியம்னு எல்லாமே யோசிச்சிருக்கேல்ல. எப்போவுமே என்னோடய கேள்விகளுக்கு உன்கிட்ட பதில் இருக்குன்னா என் பதிலுக்கே எனக்கே தெரியாத அளவுக்கு விளக்கங்களும் உன்கிட்ட தான் இருக்கும் போல. ஸோ ஹாப்பி ஃபார் யூ டியர் என்று கூறி அவளை கட்டி அணைத்து அவள் நெற்றியில் முத்தமிட்டான்.